ஜொஹோரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலையில் 10,000க்கும் மேலாக உயர்ந்துள்ளது. நேற்றிரவு 8 மணி வரை 917 குடும்பங்களைச் சேர்ந்த 3,964 பேர் வெளியேற்றப்பட்ட வேளையில் இன்று காலையில் இந்த எண்ணிக்கை அதிகரித்தது. 5 மாவட்டங்களில் உள்ள 98 வெள்ள நிவாரண மையங்களில் 3,018 குடும்பங்களைச் சேர்ந்த 10,763 பேர் தங்கியிருப்பதாக மாநில பேரிடர் நிர்வாக குழுவின் தலைவர் தான்சி டாக்டர் அஸ்மி ரோஹானி தெரிவித்திருக்கிறார். ஜொஹோர் பாரு மாவட்டம் வெள்ளத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த மாவட்டத்தில் மட்டும் 1,138 குடும்பங்களைச் சேர்ந்த 4,291 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜொஹோர் மாநில அரசாங்க செயலாளருமான அஸ்மி கூறினார். வெள்ளத்தினால் 2வது நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக குலுவாங் திகழ்கிறது. அங்கு 635 குடும்பங்களைச் சேர்ந்த 2,163 பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர். மேலும் கோத்தா திங்கே, பொந்தியான் மற்றும் கூலாயிலும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இதனிடையே ஜொஹோர் பாரு, குலுவாங், மர்சிங், பொந்தியான், கூலாய் மற்றும் கோத்தா திங்கியில் இன்று வரை கடுமையாக மழை பெய்யும் என மலேசிய வானிலை துறையான மெட் மலேசியா அறிவித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.